சந்தோஷமா சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் நம்மை நினைத்திருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பிரதர் அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, இவங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தேன், எவ்வளவோ நன்மை செய்தேன், மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், யார் மறந்து போனாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறந்து போக மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய தகப்பனார் 2016 ஜனவரி 5 கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனப்ப அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அநேகர் வந்தாங்க. எங்கள் அப்பாவோட நண்பர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகும்போது என்னை பார்த்து சொல்லுவாங்க, சாம் தம்பி நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம் தம்பி, நாங்கள் இருக்கிறோம் தம்பி. அந்த நேரம் சொல்லும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா இல்லைனாலும் இத்தனை பேர் இருக்கிறாங்க போல, அப்படி ஒரு ஆறுதல் அந்த நேரத்துக்கு இருந்தது. ஆனால் நாட்கள் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கிறதெல்லாம் நின்று மறந்து போயிட்டாங்க. நான் சொல்லுவேன், மறந்தது தப்பல்ல. அவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிட்டு இருப்பாங்களா, எல்லாருக்கும் குடும்பம், ஊழியம், வேலை இருக்கு, மனிதர்கள் மறந்து போவாங்க. ஆனால் நான் கிருபையாய், கர்த்தருடைய கிருபையாய் சொல்லுகிறேன், இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் ஆண்டருடைய நினைவுகள் எல்லாம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. கர்த்தர் சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறாராம், பெரியோர்களையும் ஆசீர்வதிக்கிறாராம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களையும் வர்த்திக்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது அவர்கள் படுகிற வேதனையும் அவர்கள் விடுகிற பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்டு இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு, நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் விட அவர் சித்தமாய் இருந்தார். காரணம், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று தேவன் விரும்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆதியாகமம் முதல் 2-3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் பிசாசானவன் தந்திரமா உள்ள நுழைந்து அந்த ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஆகாய் 2 வசனத்தை வாசிக்கும் போது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு குறைத்தார். லூக்கா 24 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் பெத்தானியா வரைக்கும் கொண்டு சென்று தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தாராம். என்னாகமம் 24 1 வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம்னா, ஆண்டவர் சொல்வார், உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வறுமையிலையோ கஷ்டத்துக்குள்ளேயோ சாபத்துக்குள்ள இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பது
தேவனுடைய சித்தமா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆசீர்வாதமே எனக்கு வேண்டான்னு சொல்றாள் யாருன்னு நீங்க இருப்பீங்களா? ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். இந்த கூட்டத்தின் பெயரை கூட ஆசீர்வாதமான ஆராதனை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு பெருத்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம மனதில் ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நம்ம மனதில் எல்லாம் வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெரிய வீடு இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், எல்லா வசதிகள் இருப்பது தான் ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா? இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? அதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், ரட்சிப்பு, மீட்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையா இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. கர்த்தர் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு பெரிய வீடு இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், எத்தனையோ வீடை சொல்ல முடியும். வீட்டுக்குள்ள என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. இன்னைக்கு ஆஸ்திகள் இருக்கலாம், வீட்டுக்குள்ள ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியில இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிறு வயதுல ஆசீர்வாதம் என்றால் நான் நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் என்ன தெரியுமா? டெய்லியும் வீட்டில் பிரியாணி இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி நினைச்சுப்போம் ஆசீர்வாதம்னா. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் இயேசு நம்முடைய லைஃப்ல இருக்கிறாரா? இயேசு நம்முடைய உள்ளத்துல இருக்கிறாரா? அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? இன்னைக்கு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? ஆணித்தரமா சொல்ல முடியுமா? நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வாரும் அப்பா, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரனர், தெய்வீக ரட்சிப்பு, தெய்வீக மீட்பு, சுகம் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். நல்ல கையை உயர்த்தி, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வாசம் செய்வீராக, நீர் அசைவாடுவீராக. என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. கர்த்தரால் என் பிள்ளைகள் நடத்தப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே மீட்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கணும், உங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால நிரப்பும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு மனிதனுக்கு 3 விதங்களிலே ஆசீர்வாதம் உண்டாகும். முதலாவது மனிதனுக்கு இடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். நல்ல கவனமா கவனிங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனங்கள் தான். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீதிமொழிகள் 13:22 வாசிக்கும் போது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று வாசிக்கிறோம். முதலாவது காரியம், ஒரு மனிதனுக்கு யாரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும்னா, பெற்றோர்களிடத்திலிருந்து, பிதாக்களிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க? கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிடணும்னு நினைப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண் பிள்ளை பிறந்துட்டா எப்படியாவது ஒரு சொந்த வீட்டை கட்டி கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. பெண் பிள்ளை பிறந்துட்டா அவங்கள நல்லா செட்டில் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நல்ல பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதனால இங்க வாலிபர்கள் போய் வீட்டுக்கு போன உடனே அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டுறாதீங்க, என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க கேட்டுறாதீங்க. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இருக்கிற ஒரு பிரச்சனை சொத்து பிரச்சனை. இருக்கா இல்லையா? எங்க பார்த்தாலும் சொத்து பிரச்சனை.
ஆபிரகாம் இந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா தன் உள்ளத்துல பகைக்கிறான். என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான. காரணம் என்ன தெரியுமா? அப்பா யார் ஆசீர்வதிச்சிட்டாரு? தம்பியை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதனால ஏசா இருதயத்துக்குள்ள பகைக்கிறான். எப்படியாவது எங்க அப்பா மரித்து போகும்போது இந்த யாக்கோபை நான் கொன்று போட்டுருவேன். ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு வயதான தகப்பனாரை போட்டு, ஒரு 70-75 வயசு இருக்கும், அவரை போட்டு 2 பேர் அடிக்கிறாங்க, 2 ஆண்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் போட்டு அடிக்கிறாங்க. காரணம் சொத்துக்காக, பணத்துக்காக தகப்பனை போட்டு அடிக்கிறாங்க. இங்கே எத்தனையோ கோர்ட்டு கேஸ் இன்னைக்கு சென்னையிலே பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க, என்ன பிரச்சனையா? சொத்து பிரச்சனை. இன்னைக்கு 6 அடி நிலத்துக்காக எத்தனையோ கொலை செய்யறாங்க, பகைக்கிறாங்க, கசப்பை வச்சுக்கிறாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வைக்கலனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, ஒரு மனிதனுக்கு யாரால் தெரியுமா ஆசீர்வாதம் வரும்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்யணும்? ஆராதனை செய்வாயாக. 2வது ஆசீர்வாதம் யாரால் வரும்னா சாத்தானால வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, சாத்தானால பிரச்சனை தானே பிரதர் வருது அப்படி நீங்க சொல்லலாம். இங்க பாருங்க, இயேசுவையே பிசாசு எங்க கொண்டு போயிட்டானா? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தையும் உலகத்தினுடைய மகிமை இயேசுவுக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் கொடுக்கிறேன். பிசாசினுடைய தந்திரமே உலகத்தினுடைய மகிமையை காண்பிப்பான். உலகத்தின் மேல் பொருட்கள் மேல் ஆசையை கொண்டு வருவான், பண ஆசையை கொண்டு வருவான், பொருள் ஆசையை கொண்டு வருவான். தீமைத்தொழிலை வாசிக்கும் போது கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா? தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, பொருளாசைக்காரர்களாக இருப்பாங்க, தாய் தகப்பன்மார்களை தூஷிக்கிறவர்களாக இருப்பாங்க, பக்தி வேஷத்தை தரித்திருப்பார்கள். இப்படி பல காரியங்கள், ஒரு 19 காரியங்களை பார்க்க முடியும். இது பிசாசினுடைய தந்திரங்கள். யோவான் 10:10 வாசிக்கும் போது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வருகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. 2வது பாருங்க, பிசாசு யாரை திருடலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம். பிசாசு உள்ள பூந்துட்டானா பொருளாசையை கொண்டு வருவான். இன்னைக்கு அநேகர் குடும்பத்தில் கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பொருளாசை. நம்புறீங்களோ இல்லையோ, பொருளாசை. ஏன்னா பொருளாசை தெரியுமா? ஒரு பொருள் இருந்தால் அடுத்த பொருள் எப்படியாவது கடன் வாங்கியாவது வாங்கிடணும்னு சில பேருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? கடன் வாங்கியாவது வாங்கிடணும். நல்ல பொருட்கள் இருந்தாலும் சில பேர் பாருங்க, ஃபோன், நல்ல ஃபோன் இருந்தாலும் புது ஃபோன் ஏதாவது வந்துட்டா அது இஎம்ஐலையாவது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொருளாசை. நீங்கள் உங்களை பார்த்தா, எனக்கு நான் பொருளாசையே இல்லை பிரதர், பண ஆசையே இல்லை பிரதர்ன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆசையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பண ஆசை, பொருளாசை இல்லைன்னா
நீங்க போகும்போது உங்க நகைகளை எல்லாம் கலட்டி இங்க போட்டுட்டு போய் விடலாம். அல்லேலூயா. பாருங்க, பண ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். பதவி ஆசையை கொண்டு வருவான். பார்க்கறதெல்லாம் வாங்கணும். சமீபத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு, அந்த ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க, என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த பெண்ணு, அந்த பொண்ணு மெசேஜே கேட்கல, அந்த பொண்ணு உட்கார்ந்து மீஷோன்னு ஒரு ஆப்பில் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஆசை எவ்வளோ தூரம் வந்துட்டு பாருங்க. சபையில் உட்கார்ந்துக்கிட்டு ட்ரெஸ் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன? பொருள் ஆசை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் அந்த 10,000த்துக்குள்ள குடும்பத்தை நடத்த நமக்கு தெரியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாமே இருக்கிறத பழகு, அல்லேலூயா, அப்புறம் பறக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நீ சந்தோஷமா இருக்கணும், இருக்கிறதுலே நீ வாழ பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் சொன்ன நிறைய நேரங்கள் பிசாசு என்ன செய்வான்? பண ஆசையை கொண்டு வரும். ஒரு பெற்றோர் வந்து சொன்னாங்க, அவன் என் மகனுக்கு 18 வயசு கூட ஆகலை, வண்டி வாங்கித்தாங்கன்னு உயிர் மேலே நின்றுக்கிட்டு இருக்கான் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எதுனா பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பொருள் ஆசை, பண ஆசை, நமக்கு இதுக்காக ஜெபம் பண்ணணும். எலியாவுக்கு வேலைக்காரனாக இருந்த எலிசா பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாருன்னு தெரிந்த உடனே இந்த எலிசா என்ன செய்தாரா? எலியாவின் பிறகே ஓடி 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 எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியாவின் மேல் இந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்ததுனால எலிசா எலியாவை விட இரட்டிப்பான வல்லமை அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனா இந்த எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்த கேயாசி பாருங்க, நாகமான் கிட்ட இருக்கிற பணத்தையும் பொருளையும் துணியும் பார்த்த உடனே அவன் நாகமான் பிறகே ஓடி அந்த பணத்தை எல்லாம் பெற்று கொண்டதுனால அவனுக்கு நாகமான் கிட்ட இருந்த குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை கேயாசி நாகமான் பிறகு ஓடாமல் இருந்திருப்பாருனால் எலிசாவை விட ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக கேயாசி எழும்பி இருக்க முடியும். ஏன் பைபிள்ல 3 ராஜாக்கள் கூட எழுதப்பட்டிருக்கலாம். கேயாசியோ பண ஆசையினால தன் ஊழியத்தை இழந்து போனான். இயேசு கூட இருந்த 12 சீஷரில் ஒருவன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பண ஆசை. இன்னைக்கு யூடியூபை எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஒரு மெசேஜை கேட்கணும், பாட்டு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலும் அந்த யூடியூப்ல ஒரு ஆடு வருது. என்ன ஆடு தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்லேயே உட்கார்ந்து விளையாடு, ஜங்கிலி ரம்மி. வீட்லேயே உட்கார்ந்து விளையாடி, நீ வேலைக்கு போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், பிரயாசப்பட வேண்டாம், நல்லா வீட்டில் உட்கார்ந்து விளையாடு. உனக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும், காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும். இப்படி சினிமா நடிகர் எல்லாம் என்ன பண்றாங்க? ஆடு கொடுக்குறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் இந்த மாய வலைக்குள்ள எத்தனையோ சிக்கி 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 இருக்கிறாங்க. ஒரு ஐடில வேலை பார்க்கிற ஒரு வாலிப பையன், நல்லா சம்பாதிக்கிற பையன், இந்த இப்படி ஆடை பார்த்த உடனே ஓ இவ்வளோ சம்பாதிக்கலாமா அப்படின்னு அவனுக்குள்ள ஆசை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பணத்தை கடன் வாங்கி அதை கட்டி விளையாடி தோற்று போய் கடைசியில் அந்த பணத்தை கொடுக்க முடியாம அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். நியூஸ்ல வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா இருங்க. அல்லேலூயா. பண ஆசை, பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. 2 நாய் இருந்துச்சாம். எத்தனை நாய்? 2 நாயில ஒரு நாய் வீட்டிலேயே வளர்க்கப்படுகிற ஒரு நாய், இன்னொரு நாய் வந்து வெளியில சுத்துற நாய். அப்போ வெளியில சுத்துற நாய் வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை பார்த்து சொல்லிச்சான், நான் எங்க வேணா போலாம், எங்க வேணா சுத்தலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எனக்கு விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாள் KFC கிடைக்கும், ஒரு நாள் பீஸா கிடைக்கும், ஒரு நாள் நல்ல பிரியாணி கிடைக்கும். இப்படி எல்லாம்
அந்த நாய் சொன்ன உடனே உள்ள இருக்கிற நாய்க்கு ரொம்ப ஆசையாயிட்டான். என்ன ஆயிட்டான்? ஆமா, ஆசையாயிட்ட உடனே அப்போ வெளியில இருக்கிற நாய் சொல்லிச்சான், ஏன் வெயிட் பண்ற, உடனே வீட்டை விட்டு குதிச்சு வா போடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ உள்ள இருக்கிற நாய் சொல்லிச்சான், நீ சொல்லும் போதெல்லாம் ஆசையா இருக்கு, இருந்தாலும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிச்சான். 10 நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே வெளியில இருக்கிற நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு கோபம் வந்துட்டு சொல்ல, எதுக்கு 10 நாள்? எவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறேனே, விதவிதமான சாப்பாடை சொல்லி இருக்கிறேனே, நீ உடனே கேட் எகிரி குதிச்சு வருவேன்னு பார்த்தா எதுக்கு 10 நாள் சொல்ற? ஏன் 10 நாள், ஏன் 10 நாள் கேட்டுச்சான். அப்போ உள்ள இருக்கிற நாய் சொல்லிச்சான், என் வீட்டு எஜமானுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா. எத்தனை பொண்ணு? ஆமா, ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த ஒரே ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை விரும்பிட்டா. பக்கத்து வீட்டு பையனை விரும்பினதுனால என் எஜமான் சொல்லிட்டாரு, நம்ம வீட்டு நாய் பிரௌனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர இந்த பயலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். இது என்ன தெரியுமா? பேராசை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேராசை பெரும் நஷ்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? பேராசை. பக்கத்துல திரும்ப சொல்லுங்க, பேராசை. இந்த பேராசை வந்துடவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பேராசை பெரும் நஷ்டம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அங்கிள் அழகான ஒரு பாட்டு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சுடா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போடா உன் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சுடா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போட உன் அபிஷேகம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வேதத்துல வாசிக்கிறோம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பின் நிமித்தம் அந்த எஜமானுடைய வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததா? நல்ல கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டின் மேல இருப்பதாக. நல்ல 2 கையை உயர்த்தி, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல, என் வீட்டின் மேல இருப்பதாக. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நன்மை என் வீட்டின் மேல இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை என் வீட்டின் மேல இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்கள், வேதனை இல்லாத ஆண்டவர், வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை நீ தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சுருக்கமா எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு 4 வசனங்கள் தான், ஒரு 4 காரியங்கள். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கான ஒரு 4 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் திரும்ப கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குமா? நீதிமானுடைய சிரசின் மேல். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே
உத்தமமாய் நடக்கிறவன் நீதிமானாய் இருக்கிறான். சங்கீதம் 24 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது காரியம், நீதிமானாய் இருக்கணும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குமா? இன்னைக்கு அநேக சொல்லுகிற காரியம், வீட்டில் 3 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கிறோம் பிரதர், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை வேலை செய்கிறோம், இரவும் பகலுமா கஷ்டப்படுகிறோம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற அந்த பணங்கள்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. அந்த சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் பொத்தல் பையில போடுகிறது போலவே இருக்கு. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலையில தான் இருக்கிறோம். அதே கடன் பிரச்சனை தான், அதே போராட்டங்கள், பொருள் சேதங்கள், இப்படி எல்லாம் தொடர்ச்சியா இருக்கு பிரதர் சொல்லுவாங்க. யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குமா? நீதிமானுடைய சிரசின் மேல். அல்லேலூயா. நீங்க நானும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது, யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறவன் நீதிமானா இருக்கிறான். நோவாவை குறித்து வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். பாருங்க, நோவா எப்படிப்பட்ட காலம் என்று 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததாம். பொல்லாத மனிதர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல, அசுத்தமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவில் நோவா எப்படி வாழ்ந்தாரா? நீதிமானா இருந்தாரா, கர்த்தரோடு கூட நடந்தாரா, உத்தமனா இருந்தாரா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நோவாவின் காலத்தை போலதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவங்கள், எங்க பார்த்தாலும் இச்சைகள், போராட்டங்கள். இவைகள் நடுவில் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஆண்டவரோடு வாழ்வோம் ஆனால், கர்த்தரோடு நடப்போம் ஆனால், ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல தங்கி இருக்கும். ஆதியாகமம் 7, 1, 8, 9 அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் நோவாவையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தாராம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணுமா? உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா? இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பயந்து உண்மையா பரிசுத்தமா நாம் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசில் தங்கி இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் இருக்கக்கூடாது. மறைமுகமான பாவங்கள் இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? பரிசுத்தமா வாழ்வோமானால், தேவனோடு கூட நடப்போமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல தங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாராம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் நீதிமானா நடக்கணும். எப்படி நீதிமானா மாறுறது பிரதர்? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படணும். காலையில் எழும்பும் போதே, ஆண்டவரே உடைய இரத்தத்தால கழுவுங்க, உங்க இரத்தத்தால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமா நடத்துங்க. எல்லா பாவ சோதனைகளுக்கு எனக்கு விலக்கி நடத்துங்கப்பா. இச்சைகளை மேற்கொள்ளுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே. பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கும் போது நிச்சயமாய் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல தங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா நெகேமியா ஒரு வசனத்தை நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, வாசிங்க வேகமா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7, 8. ஆபிராமை தெரிந்து கொண்டு பட்டணத்திலிருந்து புறப்படி ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனா கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உண்மை உள்ளதாக கண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு காரணம், அவன் இருதயத்தை கர்த்தர் என்னவா கண்டாராம்?
உண்மை உள்ளதாக கண்டார். பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு சின்ன பொறுப்பாக இருக்கலாம், சின்ன ஊழியமா இருக்கலாம், சின்ன சம்பாத்தியமா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம், ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமா இருக்கலாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புல உண்மையா இருப்போம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியா வைக்கிறாராம். அல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:9. நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. மூன்றாவது யார் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் கருணை கண்ணன். நான் சொல்ல, இரக்கம் உள்ளவர்கள், நன்மை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கொர்நேலியு தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். அவன் தான தர்மங்கள் ஜெபங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக எட்டினதாம். ஜெபம் மாத்திரம் தேவ பிரசன்னத்துக்கு போல கொர்நேலியு செய்த தான தர்மங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க செய்கிற தான தர்மங்கள். இதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவானவர் நன்மை செய்யும்படி அவர் சுற்றி திரிந்தாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கவே மனசு வராது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இல்லாதவர்களை பார்க்கும்போது, கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது உங்களால் முடிந்த உதவியை செய்யணும். எல்லாரும் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கே ஒரு நெருக்கமாக இருந்தாலும் நெருக்கத்தில் இருக்கும்போது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஏழைகளை பார்க்கும்போது, சாப்பாடு இல்லாதவங்களை பார்க்கும்போது, வஸ்திரம் இல்லாதவங்களை பார்க்கும்போது உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு வாட்ச் எல்லாம் ரொம்ப பிரியம். காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அப்போ நிறைய வாட்ச் எல்லாம் நான் வச்சிருப்பேன். இப்போ அந்த ஆசை கிடையாது. அப்போ வாட்ச் எல்லாம் வச்சிருக்கும் போது என் வீட்டுக்கு எங்கள் அப்பா ஊழியத்துக்கு நான் போகிற ஒரு நபர் வந்தாங்க. அவங்க கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு சொன்னாங்க, கல்யாணத்துக்கு வந்துருங்க. எல்லாம் வாங்கிட்டு இன்விடேஷன் வாங்கி ஜெபம் பண்ணிட்டோன்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினாரு, உன்கிட்ட இருக்கிற ஒரு வாட்ச் எடுத்து அவருக்கு போய் கொடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே சொன்ன, பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு என்கிட்ட இருக்கிற வாட்சை எடுத்து பார்க்கும்போது எது பழையதான ஒரு வாட்சு, எது நல்ல கட்டி தேஞ்சு போயிருச்சோ அந்த வாட்சை எடுத்து கொடுத்துருவோன்னு அதை எடுக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் வாட்ச் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு கஷ்டமாக இருந்தது, இது பிசாசின் குரலாக இருக்குமோ அப்படின்னு. பாருங்க, சொன்ன உடனே வேற கஷ்டமாக வேற வழியே இல்லைன்ட்டு ஒரு நல்ல ஒரு வாட்சை எடுத்து அவருக்கு கொடுக்கலான்னு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணேன். ஏசப்பான அந்த வாட்சை கொடுக்கும்போது அவர் வேண்டான்னு திரும்ப எனக்கே கொடுத்துடணும். அப்போ அந்த வாட்சை போய் அவருக்கு கொடுத்தோம் பாருங்க. கொடுத்த உடனே அவர் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டார். அவர் போனது தான் நமக்கு சந்தோஷம் போயிருச்சு. அப்போ அவர் போயிட்டாரு. ஒரு 10-15 நாள் கழிச்சு அவரோட திருமணத்துக்கு நானும் என் தாயாரும் போயிருக்கும் போது அந்த ஸ்டேஜ் ஏறி மேலே போகும்போது அவர் கையை பார்த்த உடனே நான் கொடுத்த வாட்சை கட்டிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அவர் நான் கொடுத்தேன்லாமா அந்த வாட்சை கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வாட்சை கொடுத்த, இது நல்ல வாட்சாச்சே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் துக்கமாக போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா திரும்ப சொன்னாங்க, கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறல அவரை ஆசீர்வதிப்பாடுறா விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்கப்புறம் அதை பற்றியே நினைப்பே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு பிறகு எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆகும்போது வந்த கிஃப்ட் எல்லாம் அதிகமான கிஃப்ட்னு சொன்னாலும் சொல்லலாம். அதிகமான கிஃப்ட் எல்லாம் திறந்து பார்க்கும்போது வந்தது என்ன தெரியுமா? வாட்ச். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பொறாமைன்னு எனக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவர் எதை கொடுக்கிறோமோ அதை கொடுக்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுக்கிறாராம்.
அல்லேலூயா. அதனால சாம் மோசஸ் வாட்ச் கொடுத்து வாட்ச் வந்திருக்கு, வேற யாருன்னா கொடுத்தீங்கன்னா வரலன்னா என்னை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. மனப்பூர்வமா நீங்க உதவி செய்யுங்க, இருக்கிறதுல செய்யுங்க. ஒரு இன்னைக்கு போனா ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிடலாம். ஒரு 5 சாப்பாடு வாங்கி, ரோட்ல எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கலாம், நம்முடைய ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம், ஏராளமான காரியங்களை செய்யலாம். நீங்களும் நானும் நன்மை செய்கிறதுனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கர்த்தர் மறந்து போக மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும், எல்லாரும் சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. என்ன சொல்ல போனா, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாபேஸ்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார் யாபேஸ். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அது விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவையா, நெருக்கமா, போராட்டமா, ஆண்டவர் சமூகத்துல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு அன்று இரவு முழுவதும் போராடி ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று விடாப்பிடியா ஜெபம் பண்ணார். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய தகப்பனார் சின்ன வயதிலிருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், தாழ்மையா சொல்றேன், எதை கேட்டாலும் எங்க அப்பா சொல்ற ஒரு காரியம், போய் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. 12-10 வயசு இருக்கும் போது எதை கேட்டாலும் ஜெபந்தான். அதனால சின்ன வயதிலே நான் என்ன செய்வேன்னா, ஏசப்பா ஜபத்தை கேட்கிறாரே இல்லையோ, எங்க அப்பா ஜபத்தை கேட்கணும்னு சொல்லி எங்க அப்பா காதுல விழுற மாதிரி ஜெபம் பண்ணுவேன். எங்க அப்பா கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு, சம்பா இதுக்காக ஜெபம் பண்ணியா, கர்த்தர் இதை வாங்கி கொடுக்க சொன்னார், வா அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார். இது என்ன ஜபம்னா, கள்ளத்தனமான ஒரு ஜபம். இருந்தாலும் ஒண்ணு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஜபம். நீ பிரியமானவர்களே, நீங்க தாழ்மையா சொல்ல முடியும், என்னோட தகப்பனார் இல்லைனாலும் எங்க அப்பா சொல்லி கொடுத்து, ஒரு நாளும் எந்த மனுஷன் முன்பாகவும் நீ நிற்க கூடாது. தேவைக்காக உனக்கு எந்த தேவையா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் விழுப்போ, ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்து, ஆண்டவர் நடத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் ஆச்சரியமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி ஒரு 5-10 நிமிஷம் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நல்ல 2 கரத்தை உயர்த்தி, உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. ஒரு 4 காரியங்கள் சொன்னேன். நாம் நீதிமானா இருக்கணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். நல்ல கையை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் தான் நான் முடிக்க போறேன். நல்ல 2 கையை உயர்த்தி, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா.
என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிட. உடைந்த பாத்திரனா, உடைந்த பாத்திரனா, அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் விடியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. ரெண்டு கையை உயர்த்தி கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சத்தமா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. எங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் எங்களை திருப்தியாக்குவீராக, எங்களை திருப்தியாக்குவீராக.